வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ரைஸ் சேவர் ரெசிபி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு பிரமாதமான டிஃபன் பாக்ஸ் ஐட்டம். டிஃபன் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை வந்து என்னோடய பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து அபவுட் பை பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெசிபி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்ஸ்ட் வெஜிடபிள் ரைஸ் சேவைக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச ரைஸ் சேவை இடியாப்பம். இது வந்து நம்ம வீட்டில் பண்ண முடியாதவங்க வந்து கடையிலேருந்து தான் வாங்கி பண்ணணும். எனக்கு இங்கே பஸ்வன்குடியில், பெங்களூரில் பஸ்வன்குடின்னு ஒரு இடம், அங்கே ஹோலிகே மனையில் வந்து இந்த ரைஸ் சேவை விற்கிறாங்க. ஃப்ரெஷ் ரைஸ் சேவை. இது வந்து ஹோம் இண்டஸ்ட்ரீஸு, லேடிஸ் வந்து வீட்லேயே பண்ணி இது விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோம் இண்டஸ்ட்ரீஸை நம்ம சப்போர்ட் பண்ணுறது நல்லது. அப்பப்போ வாங்கி இந்த மாதிரி ரைஸ் சேவை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வீட்லேயே சர்க்கரை போட்டு சாப்பிட்றதோ, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் சேர்த்து இந்த ரைஸ் சேவை செய்கிறதோ நம்ம வீட்லேயே செய்யலாம். ரொம்ப எக்கனாமிக்கல். இந்த பேக்கெட் வந்து 30 rupees தான். நிறைய வருது இந்த ரைஸ் சேவை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக கேப்சிகம்மு, பச்சை மிளகாயெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். பட்டாணி அண்ட் ஸ்வீட் கார்ன் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சமாக பெருங்காயம், வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், வற்றல் மிளகாய் யூஸ் பண்ணணும். இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மிதமான தீயில வந்து ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம், வற்றல் மிளகா பொரிய வைக்க போகிறேன். அதுக்கு பிறகு வந்து வெங்காயம், கேரட்டெல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு கடாயி. இப்போ வந்து அந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துக்கினேன். அதுக்கு பிறகு வந்து அதில் கேரட்டு, வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பீன்ஸு எத்தனையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ண போகிறேங்க. அந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேன். தண்ணியே விட போகிறதில்ல, மிதமான தீயில தான் வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு வந்து ஒன்றா இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்து இந்த சேவையை வந்து தயார் பண்ணலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் வேக விடுறேன். இப்போ இந்த கேரட், வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. இதில் வந்து நான் கேப்சிகம், பட்டாணி, இந்த ஸ்வீட் கார்ன், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அத்தனையும் நல்லா குக் பண்ணுறதுக்கு விட போகிறேன்.
இப்போ இந்த வெஜிடபிள் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா குக் ஆயிருக்கு. இதில் வந்து நான் அந்த சேவையை சேர்த்து கலந்து நான் தேவைப்பட்ட உப்பு சேர்க்க போகிறேன். இல்லைன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் சர்வ் பண்ணிட போகிறேன். இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மிக்ஸ்டு வெஜிடபிள் சேவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லைட்டாக நான் தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க தொட்டு லைட்டாக முறப்பாக இருந்தது. இப்போ நல்லா உதிரியாக நல்லா அழகாக வந்திருக்கு. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் விட்டேன். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா உதிரியாக இல்லை நல்லா மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆகி இந்த ரைஸ் சேவை ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணோம். லைட்டாக வந்து உப்பு சேர்க்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை நான் கொஞ்சமாக பொடியை நறுக்குன கொத்தமல்லி தூவி நான் வந்து சர்வ் பண்ணிட போகிறேன். இது வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ரைஸ் சேவை பிரமாதமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை கொத்தமல்லி லைம் ஜூஸ் எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு இது நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை வந்து டீட்டெயில்டாக என்னோடய பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க்கை பார்த்து நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த இடியாப்பம் வந்து வீட்லேயே நீங்கள் ஈஸியாக தயார் பண்ணலாம். அந்த ரெசிபி லிங்க் கூட அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணேன். இந்த ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர். எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.